மழை இப்போதான் ஓரளவுக்கு விட்டு தூவானமா வீசிட்டு இருக்கு. இடையிடையில அழகான ஒரு இசை பனி சாரல் வீச போகுது. அந்த மொட்டுக்களோட நாம இந்த இசை நிகழ்ச்சியை இன்னைக்கு நாங்க பயணிக்கலாம். சோ பெருமையோட இந்த மேடையில இன்னைக்கு விஜய் டிவி புகழ் விக்னேஷ், நம்ம இந்திரஜித், ஸ்ரீநிதி, மேகா சுரேஷ், நம்ம கில்மிஷா, விக்னேஷுக்கு அடுத்த பாட்டு தான், மூணாவது பாட்டு தான். எது கூப்பிட்டேன்னா அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை, இது உங்களோட மேடை, இங்க நானும் வந்து ஒட்டுமணி மாதிரி நிற்க கூடாது எனக்கு. ஸோ ஸ்ரீநிதியோட அடுத்த பாடல் வரப்போகுது. படையப்பா படத்துல வந்து என்னன்னு அவங்களே சொல்லி பார்த்துப்பாங்க. நாங்க புறப்பட்டுடலாம். நாங்க அடுத்த பாடல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கொலம்போல என்னோட முதல் முறை. ஸோ உங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டோட தொடங்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாடல். சூப்பர் சிங்கர்ல என்னோட நிறைய பாடல்கள்ல வந்து இந்த பாடலுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் ரீச் அவுட் பண்ணி நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த பாட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மின்சார கீப்பா நான் பேசினா என்னடா இந்த சங்கத்தமிழ்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன முறைக்கிறதும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் நம்ம டியூன் ஆகல இந்த ஜெனரேஷன். நம்ம என்ன ரீல் ஜெனரேஷன், இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் அடுத்து வரப்போற பாடகியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால உங்களுக்கு எல்லாம் பாரதியார தெரியுமா? தெரியாதா? பாரதியார தெரியாதுன்னு ஒரு தமிழை சொல்லக்கூடாது. சொன்னாவே தமிழை இல்லை. பாரதி எத்தனையோ பாட்டு படிச்சிருக்காரு, எத்தனையோ கவிதை சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஆனா அந்த பாரதி எழுதும் போது அவருக்கு தெரியாது 2023ல மயில் போல ஒரு பொண்ணு வந்து பாடும் அப்படின்னு, குயில் போல ஒரு பாட்டு பாடும்னு அதுக்கு தெரியாது. யாரு? கிட்ட வந்துட்டீங்க, கிட்ட பக்கம் இவ்வளவுதான் இவ்வளவு அசானி. லெட்ஸ் வெல்கம் நம்ம அசானி. வாங்கோ எப்படி இருக்கீங்க? நீங்களே பார்த்தா நான் நல்லா இருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமே மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு,
மயில்னு சொல்றதா இல்ல அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு சொல்லியாச்சு. நிலவை கூப்பிடு. இன்னைக்கு பௌர்ணமி வேற நமக்கெல்லாம். ஸோ நிலவை கூப்பிடலாம். உங்களுக்கே தெரியும் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க. கேள்விஷா, லெட்ஸ் வெல்கம் கேள்விஷா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல. அண்ட் மறுபடியும் என்னோட பேண்டில் பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் 3 வயசுலேருந்து இந்த பேண்ட்லேயே தான் பாடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் வந்ததில்ல. சூரியன் அனுசரிகள் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாக்கியம் பண்ணதில் சந்தோஷம். ஓகே, இந்த இசை நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, சாதாரணமாகவே நம்ம இந்த மேடையில் ஏறுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு. மேடையில் ஏறின உடனே அதுவும் இசை நிகழ்ச்சின்னு சொன்னா ஒரு 500 வருஷமா எப்படி ரெடியா பிடிச்சிருக்கோம், ஓகே 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 அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி குரலை ஏற்றி அப்படி பேசுறது. ஆனா இங்க போற இந்த பாடல்கள் எல்லாம் இவ்வளவு அழகா நம்ம காதுக்குள்ள வந்து பாயும் போது எனக்கே அந்த டொன்னெல்லாம் குறைச்சு ஆகா அடிச்சாடுதா இது ஓ மேலதாங்கிற மாதிரி ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. கடைசியா ஒரு மாலை நேரத்தை எப்போ ரசிச்சீங்க? தப்புன்னு கேட்டா சொல்ல முடியுமா? ஒரு மாலை பொழுது அடிக்கிற மலையில மாலை உனக்கு வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. ஆனா இப்போ உங்க கண்களுக்குள்ளார ஒரு அழகான ஒரு மாலை பொழுத ஒருத்தர் உருவாக்க போற. இவருக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்ங்க. மிரண்டுட்டேன் பார்த்து. இப்ப மேடைக்கு வரும்போது பாருங்க அவருக்கு கிடைக்க போற கைத்தட்டல்கள். விஜய் ரோஷன், அட பாவிலா பில்டர் தான் கொடுத்தேன். நான் அப்பவே கேட்டேன் இப்படி ஒரு லிஸ்ட்லயே இல்லையே. இந்த இவரு தான் சொன்னாரு, உட்டபேட் பானு தான் சொன்னாரு, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க, அவர் தான் சொன்னாரு, நான் இல்ல. மன்னிச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீணா போச்சு. சரி, திடீர்னு அந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுல்ல, அதனால நேரம் அந்த பாட்டுக்கு போயிடலாமா? சேம் பப்பி சேம் இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சது. ஓகே, அடுத்த பாட பாடுறதுக்காக ஸ்ரீநிதி அண்ட் விக்னேஷ்.
விக்னேஷனாவும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலியில் யாராச்சும் இருக்காங்களா? என்ன இருந்தாலும் உங்கள் ஊருக்கு நாங்கள் ஓகே உங்கள் ஊருக்கு நாங்கள் வந்திருந்தோம். வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி. ஸோ அது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். செகண்ட் எனக்கு விக்னேஷ் அண்ணாவோட டைனாமிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நோட்டில் இருந்து வேறு நோட் எல்லாம் போகிறது ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணாங்க. இப்போ பாட்டில் கேட்கல சூப்பர் பாடுவாங்க. நம்ம பலா நிறைய போகிறேன் மூடிடுவாங்க. நீ யாரு சொல்லும்? அண்ணாக்கு வந்து கானா ஸ்டைலும் வழங்கும், அப்புறம் வந்து ஸ்வீட்டான அந்த ஸ்டைலும் வருது. ரெண்டும் சூப்பராக வழங்குதுல, சூப்பராக இருந்ததுல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு முழு பூரண நிலா. இந்த நிலா ராத்திரிகள் நிறைய. நாங்க எல்லாரும் வானொலி கேட்ட காலத்துல, சூரியன் எஃப்எம்ல நேற்றைய காற்று கேட்ட காலத்துல எங்கள் காதுகளை எல்லாம் நிறைச்ச ஒரு நிலா இருக்கு. அந்த நிலாவையே தன்னோட வாழ்க்கையா பிடிச்சிட்டு அந்த நிலாவாகவே தன்னை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மெருகேற்றி ஒரு நாள் உலகமே பார்க்கிற அந்த நிகழ்ச்சியில போய் ஒருத்தன் நின்னுட்டாருன்னு சொல்றது மரியாதையா இருக்காது. அதான் அவன் இவன்கிறதுல தான் அன்பு கூட. அதான் தலைவன் இல்ல. அந்த நிலாவாகவே மாறின நம்ம இந்திரஜித்த இப்போ வேலைக்கு கூப்பிடுறேன். தேங்க்யூ. இவர் வரும்போது ஏதோ ஒரு கோரஸ் கேட்டது. கொஞ்சம் சத்தமா. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? சாரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. இப்படி ஒரு ஷோ வந்து உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பாடுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ போகலாமா? நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரும் பாடலாமா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சாங்கில் வந்து ஃபுல் வைபாக இருந்துச்சுல்ல, அப்போ இது வந்து கொஞ்சம் டல்லாகிடாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீலாக எஸ்பிபி சாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு
தேங்க்யூ. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க.
சரி போடலாமா? தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன? நண்பர்கள் போலே நல்ல வேலை ஞாபகப்படுத்தி நானே மாறிட்டேன். எனக்கு சொன்னால் லிரிக்ஸ் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், எனக்கு தெரியாது. அதே பார்த்தா சாரி என்ன ப்ரோ சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வார்த்தைதான் என்ன சொல். அந்த பக்கம் வரணுமா? லிரிக்ஸ் எடுத்துட்டே வேண்டாம். லிரிக்ஸ் பாக்கெட்ல தான் இருக்கு. லிரிக்ஸ் எடுத்துட்டே வேண்டாம். வாங்கால உங்களை பார்த்தா நான் மாறினேன்.